ஏன் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது கேம் ஆஃப் த்ரான்ஸ். இதோட கதை என்னன்னா, இரும்பு சிம்மாசனத்தில் யார் உட்கார போறாங்கன்னு சொல்லி காட்டுறது தான் இதோட ஃபுல் கதையே இருக்கும். இதில் உங்களுக்கு சில பேர் பிடிக்காம கூட போவேன். ஏன்டா இவெல்லாம் உசுரோட இருக்கிறான்னு கூட நினைப்பேன். இவெல்லாம் சித்திரவதை பண்ணியாச்சு சாவடிங்கடா கூட நினைப்பீங்க. ஏன்னா நானும் அப்படிலாம் நினைச்சேன். இதில் இந்த சீன் தான் நடக்க போகுதுன்னு சொல்லி எதிரே பார்க்க முடியாது. சீசன் 1 பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். இவர் தான் ராஜாவா வரப்போறான்னு நினைப்பீங்க. இவர் தான் ரொம்ப நல்லவர். ஆனால் அவர் தலையே வெட்டிடுவாங்க. ஸோ அங்கே ஆரம்பிக்கிற பிரச்சனை தான் அதோட பிரச்சனையாக தான் போவோம். அதால நீங்க ஃபுல் சீசனும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா பார்த்துருங்க. இதில் வர போர் சீன்லாம் வேற லெவல்ல இருக்கு. இதில் ஜான் ஸ்னோன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இரும்பு சிம்மாசனத்துல உண்மையான உட்கார வேண்டிய வாரிசு. ஆனா கடைசியில் அவரே உட்கார விட மாட்டாங்க. இந்த கேம் ஆஃப் த்ரான்ஸ் சீரிஸ்ல நிறைய பேர் வருவாங்க. அதுல கடைசி வரைக்கும் உங்களுக்கு 2 பேர் தான் பிடிச்சிருக்கும். அவங்கள தான் ஹீரோ நடிப்பீங்க. அதுல டெரியன் லானிஸ்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரை ஃபர்ஸ்ட் பார்க்க உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் போக போக தான் அவர் பிடிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததான் நம்ம ஜான் ஸ்னோன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் நடத்துற போர்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. அதுவும் இல்லாம இறந்து போனவங்களும் உயிரோட வந்து சண்டை போடுவாங்க. அந்த போர்லாம் வேற லெவல்ல போரா இருக்கும். அந்த எபிசோடு பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஜெயிக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லைன்னு. ஆனாலும் ஜெயிச்சிருவாங்க. அதால ஒரு சீசனும் ஒரு எபிசோடு லைனா பார்த்துட்டு வந்துருங்க மிஸ் பண்ணாம. ஹீரோயினை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. 3 டிராகன் வச்சிருக்கிறவங்க பெரிய மயிர் மாதிரி சொல்லி சுத்திட்டு இருக்கும். அந்த 3 டிராகன்ல ஒரு டிராகன் தான் கடைசியில உயிரோட இருக்கும். இந்த வெப் சீரிஸ் தமிழ்ல ரிலீஸ் பண்ணாங்க சொல்லி டெலிகிராம் ஃபுல்லா தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியா ஜியோவும் ஹாட் ஸ்டாரும் ஒன்னு சேர்ந்ததால என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னும் வரைக்கும் டாப் 10க்குள்ளே இருக்கு. நான் ஃபுல்லா பார்த்து முடிக்கவே 3 மாசம் கிட்ட எடுத்துக்கு. நான் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அப்பப்போ ஒரு எபிசோட பார்த்து நீங்களும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா அந்த ஃபுல் வெப் சீரிஸும் பார்த்துடுங்க. அதுவும் இல்லாம ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், ஃபேமிலியா உட்காந்து டிவியில பாக்குற வெப் சீரிஸ் இது கிடையாது. ஏன்னா 18+ சீன்லாம் கண்டிப்பா ஒரு எபிசோட்லயும் கண்டிப்பா வந்துடும். அதால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஓடிடிக்கு ரூல்ஸே கிடையாது. அவங்களே காசு கொடுத்து இது மாதிரி சீன்லாம் வேணும்னு சொல்லுவாங்க. அதால ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இப்ப நான் சொன்ன 10 வெப் சீரிஸ் இருக்குல்ல, அதுல மிச்சம் இருக்கிற 9 வெப் சீரிஸ் கூட நீங்க பார்க்கவே வேண்டாம். இது மட்டும் பாருங்க கூட நான் சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோ நான் இப்பயே முடிச்சுக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபுல் வீடியோ என் சேனல்ல இருக்கு, போய் மிஸ் பண்ணாம பாத்துருங்க.